ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் தோழி. இன்றைக்கி இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி தான். இப்போ இருக்க டாப் மோஸ்ட் ப்ரோக்ராமிங், இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டால் அது கண்டிப்பாக பைத்தானாக மட்டுமே தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு ரொம்பவே பைத்தான் ப்ரோக்ராமிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை எவ்வளோ ஈஸியாக லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பைத்தான் இன்ட்ரொடக்ஷன் தான். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணோன்னா அதோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் போகிறது ரொம்பவே தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, பைத்தானோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ பைத்தானோட லோகோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க, 2 ஸ்னேக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பைத்தானுங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஸ்னேக் தாங்க. ஆனால் ஸ்னேக்குக்கும் பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆக்சுவலாக அந்த நேம் உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங்கை டெவலப் பண்ணவரோட நேம் பார்த்தீங்கன்னா கிடோ வேன் ராசம்ன்றவர் தான். ஆக்சுவலாக அவர் நெதர்லாண்டில் இருக்கார். அவருக்கு டிவியில் ஒரு காமெடி சீரிஸ் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ அந்த காமெடி சீரீஸ் மேலே இல்லை ஒரு ஈர்ப்பில் தான் அதில் இருக்க நேமை தான் டெவலப் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங்க்கு நேமை வச்சார். இதுதாங்க பைத்தானோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஹிஸ்ட்ரி. பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சி ப்ரோக்ராமிங்கோ ஆர் C++ஓ ஆர் ஜாவா எனி ஹையர் லெவல் ப்ரோக்ராமிங்கை நீங்கள் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பைல்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ கம்பைல் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோன்னா, ப்ரோக்ராமில் எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கம்பைல் பண்ணுவோம். ஆனால் ஜாவா பைத்தான் இஸ் ஆல்சோ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் தான். ஆனால் பைத்தானை நம்ம கம்பைல் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். இட்ஸ் சிமிலியர் லைக் PHP மாதிரி. ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணலான்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எந்த ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் வேரியபிள் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணுன்னா அந்த டிக்ளரேஷனில் என்ன டேட்டா டைப்பு, ஸோ அதோட கீவேர்டை நம்ம கிளியராக கொடுத்தா மட்டும்தான் அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேரியபிள்ஸ் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுன்ற எந்த நெசசிட்டியுமே கிடையாது. இன்னொரு அட்வான்டேஜ் பார்க்கலாம். நீங்கள் C++ல ஜாவாவில் நீங்கள் கோடிங் எழுதும்போது பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ என்ன ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சியாக இருந்துச்சுன்னா ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம், C++ஆக இருந்துச்சுன்னா சிஇன் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுவே ஜாவா இருந்துச்சுன்னா ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம், டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வேர்டெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேன்எஃப், printf, சிஸ்டம் டாட் இந்த மாதிரி சில டெக்னிக்கல் வேர்டு அந்தந்த ப்ராப்பர் சின்டாக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பைத்தானில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஈஸியாக இங்கிலீஷில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியே நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் எழுதலாம். நீங்கள் ஒரு C++ல ஒரு ப்ரோக்ராமிங் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக செமிகோலன்றது வந்து மஸ்ட்டு. ஸோ வைக்காம போனால் கண்டிப்பாக எரர் வரும். அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் பைத்தானில் அந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சுவேஷன்ஸுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணணுன்னு தேவை கிடையாது. எண்டில் வந்து செமிகோலன் வைக்கணும், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இதெல்லாம் தாங்க பைத்தானில் மெயினாக இருக்க ஃபியூச்சர்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.